மாயா கதைகள் மாயா கட்டைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் பெயர் பிரியங்கா. என் கணவன் இறந்த பிறகு என் 2 குழந்தன்மாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். புகுந்த வீட்டைத் தவிர எனக்கு வேறு தங்குமிடம் இல்லை. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். ஆனால் என் கணவரின் பழைய பொருட்கள் சிலை எனக்கு வேண்டும் என்று சொன்னேன். நான் வீட்டிலிருந்து நகைகளையும் பணத்தையும் எடுத்துச் செல்வேன் என்றே அவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் கடுமையாக மறுத்தார்கள். ஆனால் எனக்கு என் கணவரின் விலைமதிப்பற்ற பொருட்கள் தேவையில்லை. அவருடைய கைகளால் எழுதப்பட்ட கவிதைகள் மற்றும் அவரது வாழ்க்கை கதைகள் அடங்கிய அந்த டைரி இருக்கும் பையையே நான் விலைமதிப்பற்றதாகக் கருதினேன். நான் அந்த பையை கையில் எடுத்தபோது என் குழந்தன்மாரும் அவர்களது மனைவிகளும் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். இந்த கிழந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு இவள் என்ன செய்வாள்? இதை நாங்கள் பழைய பேப்பர்களில் போடவிருந்தோம் என்று கேலி செய்தார்கள். நான் அமைதியாக என் மகனை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறி ஒரு சிறிய குடிசை வீட்டில் வாழத் தொடங்கினேன். நான் அந்த பையிலிருந்து என் கணவர் கைப்பட எழுதிய டைரியை எடுத்து படிப்பேன். பிறகு மீண்டும் அதே பையில் வைத்துவிடுவேன். ஆனால் ஒருநாள் அந்த பையை துவைப்பதற்காக காலி செய்தபோது அதில் எனக்கு ஒரு ரகசிய கடிதமும் வங்கி லாக்கர் சாவியும் கிடைத்தன. என் திருமணம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை மிகவும் நேசித்த ஒரு மனிதருடன் நடந்தது. என் கணவர் பெயர் கேசவ். என் புகுந்த வீட்டில் என் கணவரைத் தவிர அவருக்கு 2 தம்பிகள் இருந்தனர். அவர்களும் இளைஞர்களாகவே இருந்தனர். என் கணவர் வெற்றியை அடைவதற்காகவும் தன் தம்பிகளின் ஒவ்வொரு கனவையும் ஆசையையும் நிறைவேற்றுவதற்காகவும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் வயது கடந்து கொண்டே போனார். அவர் தனது வாழ்நாளில் பாதிக்கும் மேலான காலத்தே தனது தொழிலை உருவாக்குவதற்கும் தம்பிகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கும் செலவிட்டார். பின்னர் உலகத்தினர் அவரிடம், இனி உங்களுக்காக ஒரு துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் என் வீட்டுக்கு வரன் அனுப்பினார். எங்களுடையது காதல் திருமணம் அல்ல. என் அம்மா அவருடைய பங்களாவில் வேலை செய்து வந்தார். என் அம்மா மிகவும் வயதானவர். பலவீனம் காரணமாக அவர்களால் வேலை செய்ய முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் உழைத்துக் கொண்டே இருந்தார்கள். நாங்கள் ஒரு சிறிய குடிசை வீட்டில் வசித்து வந்தோம். என் தந்தை உயிருடன் இல்லை. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். நாங்கள் மிகவும் ஏழைகள். ஆரம்பத்தில் என் அம்மா அக்காம் பக்கத்து வீடுகளில் வேலை செய்து வந்தார். அங்கிருந்து அவர்களுக்கு குறைந்த பணமே கிடைத்தது. இந்த விலைவாசி உயர்வில் குறைந்த வருமானத்தில் எங்கள் இருவரின் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. பிறகு ஒருநாள் என் அம்மாவுக்கு நகரத்தில் உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை உரிமையாளரின் வீட்டில் வேலை கிடைத்தது. அதன் பிறகுதான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி வந்தது. அந்த மனிதர் மிகவும் இரக்க குணம் உள்ளவர். அவர் வேறு யாரும் அல்ல, கேசவ்தான். அவர் என் அம்மாவுக்கு வேலைக்கு தேவையானதை விட அதிக பணம் கொடுப்பார். ஆனால் சில நாட்களில் என் அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டார்கள். அங்கு சில நாட்கள் வேலை செய்த பிறகு அவர்கள் இறந்துவிட்டார்கள். நான் அனாதையாக நின்றேன். மக்கள் கேசவிடம் திருமணத்தைப் பற்றி பேசியபோது அவருக்கு என் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அவர் அவ்வப்போது எனக்கு உதவி செய்ய வேலைக்காரர் மூலம் பணம் அனுப்பி வைப்பார். எனக்கு அப்போது வயது கேசவ். என்னை விட வயது பெரியவர். வரதட்சணை கொடுக்க முடியாத ஏழை தாய் பெற்ற மகள் என்பதால் எனக்கு அதுவரை திருமணம் நடக்கவில்லை. இந்த பாவித் சமூகத்தில் ஏழை வீட்டு பெண்கள் வரதட்சணையால் மட்டுமே திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். கேசவ் என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டபோது நான் சம்மதித்தேன். ஏனென்றால் அம்மா இறந்த பிறகு நான் முற்றிலும் தனித்துவிடப்பட்டேன். அந்த குடிசை வீட்டில் வாழ்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவர் என்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எனக்கு சமூகத்தில் அந்தஸ்து கொடுத்தது மட்டுமல்லாமல் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார். நான் அந்த பங்களாவின் பெரிய மருமகள் ஆனேன்.
என் கணவர் ஒரு கண்ணியமான மற்றும் நேர்மையான மனிதர். அவன் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, அனைத்தும் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று என் கணவரை ஒரு நோய் தாக்கியது. அது அவரது உடலை சிதைக்கத் தொடங்கியது. பல பெரிய மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றும் காலம் செல்லச் செல்ல அவர் பலவீனம் அடைந்து கொண்டே போனார். அவரது நிலைமை முன்னேறுவதற்கு பதிலாக மோசமாகிக் கொண்டே சென்றது. நான் அவரை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டேன். என் குழந்தன்மார் இருவரும் என் கணவரின் தொழிலை கவனித்து வந்தனர். என் கணவர் எங்களுக்கு திருமணமான 3 ஆண்டுகளிலேயே தனது தம்பிகள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் இருவரும் தன்னருக்குப் பிடித்த பெண்களையே மறந்தனர். என் குழந்தன் மனைவிகள் இருவரும் நல்லவர்கள், என்னை மிகவும் மதித்தார்கள். குழந்தங்கள் தொழிலை கவனித்துக் கொண்டனர், மனைவிகள் வீட்டை பார்த்துக் கொண்டனர். இப்படியே காலம் கடந்தது. நான் என் கணவருக்கு பணிவிடை செய்வதிலேயே குறியாக இருந்தேன். இந்த இக்கட்டான நேரத்தில் அவருக்கு என் உதவி மிகவும் தேவைப்பட்டது. எங்களது மகனுக்கு 5 வயதானது. ஒரு மகனுக்குப் பிறகு எங்களுக்கு வேறு குழந்தைகள் இல்லை. ஆனால் என் குழந்தைகளுக்கு தலா 2 குழந்தைகள் இருந்தனர். என் கணவர் குணமடைய வேண்டும் என்று நான் எப்போதும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஓதானால் ஒரு நாள் நோயுடன் போராடி வந்த அவரது மூச்சு நின்றது. நான் விதவையானேன். அவரது மரணம் என் இதயத்தில் மின்னல் தாக்கியது போல் இருந்தது. என் மகனின் தலைக்கு மேல் இருந்த தந்தை என்ற நிழல் மறைந்தது. எப்போதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது பாலடைந்து போனது போல் ஆனது. நான் என் மகனை அணைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருப்பேன். அந்த வீட்டில் முன்பு இருந்த கலகலப்போ இப்போது இல்லை. என் கணவர் என்னையும் என் மகனையும் மிகவும் நேசித்தார். எங்களது முதுமை காலத்திற்காகவும் மகனின் பொற்கால எதிர்காலத்திற்காகவும் அவர் பல கனவுகளைக் கண்டிருந்தார். அதை அவர் தனது டைரியில் எழுதியிருந்தார். என் கணவருக்கு டைரி எழுதுவது மிகவும் பிடிக்கும். அதில் அவர் கவிதைகளையும் தனது மகிழ்ச்சியான மற்றும் சோகமான தருணங்களையும் எழுதுவார். அது அவருடைய பொழுதுபோக்கு. அவர் படித்தவர் மட்டுமல்ல, கடின உழைப்பால் வெற்றிகரமான மனிதராகவும் மாறினார். ஆனால் அவர் ஒருபோதும் அதற்காக தலைகணம் கொண்டதில்லை. என் கணவரையும் என்னையும் மதித்து வந்த அந்த வீட்டில் ஒவ்வொரு நபரும் அவர் மறைந்த பிறகு என்னிடமும் என் மகனிடமும் நடந்து கொள்ளும் முறை மாறத் தொடங்கியது. என் கணவர் இறந்து நாட்களே ஆகியிருந்த நிலையில் அந்த வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. குறிப்பாக எனக்கும் என் மகனுக்கும் வாழ்க்கை மீண்டும் துயரங்கள் நிறைந்ததாக மாறத் தொடங்கியது. கேசவ் என் வாழ்க்கையில் வந்தபோதுதான் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் இப்போது அவர் என்னையும் என் மகனையும் இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டு சென்றுவிட்டார். இப்போது மீண்டும் துயரங்கள் என்னை சோதிக்கத் தொடங்கின. என் கணவர் மறைந்த பிறகு இந்த வீட்டில் தனிமை என்னை மிகவும் வாட்டியது. என் கணவர் இரவு பகலாக உழைத்து உருவாக்கிய சொத்துக்கள் மற்றும் அந்தஸ்தின் மீது என் குழந்தன்மார்களின் கண்கள் பதிந்திருந்தன. இந்த தொழிற்சாலை, பங்களா, நிலப்புலன்கள் என அனைத்தும் என் கணவரின் உழைப்பால் வந்தவை. சட்டப்படி இவை அனைத்தும் அவருடைய மகனுக்கே சேர வேண்டும். ஆனால் என் குழந்தன்மார் இருவருமே எங்களை அலட்சியமாக நடத்த தொடங்கினர். என் கணவர் நோய்வாய்ப்பட்டது முதல் நானே அவருக்கு பணிவிடைகளை செய்தேன். மருத்துவரிடம் அனுமதி வாங்குவது முதல் மருந்து மாத்திரைகளை கவனிப்பது வரை நானே பார்த்து கொண்டேன். என் கணவர் தன் பிள்ளைகளை விட மேலாக நேசித்த அந்த 2 தம்பிகளும் அவர் நோயுற்றிருந்த காலத்தில் ஒருமுறை கூட அருகில் வந்து அமர்ந்து நலம் விசாரிக்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது அவர் இல்லாத நிலையில் எனக்கும் என் மகனுக்கும் ஆபத்து நெருங்கி வருவதே என்னால் உணர முடிந்தது. என் கணவர் இறந்து மெல்ல மெல்ல நாட்கள் கடந்துவிட்டன. வீட்டின் சூழலில் ஒரு பதற்றம் நிலவியது. குல்தீப்பும் அஜயும் இதுவரை ஊர்க்கண்ணுக்காக அழுது நாடகம் ஆடினார்கள். இப்போது அவர்கள் கண்களில் கண்ணீருக்கு பதில் பேராசையும் வஞ்சகமும் நிறைந்திருந்ததையோ அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் ஏதோ ஆலோசனையில் மூழ்கி இருந்தனர்.
எங்களை இந்த வீட்டு உறுப்பினர்களாக பார்க்காமல் ஏதோ அந்நியர்களைப் போல பார்த்தார்கள். என் மகன் பள்ளி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தான். ஆனால் என் மூத்த கொழுந்தன் மனைவி பார்வதி திரைவரிடம் என் மகனை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டாள். மேலும் என் மகனின் பள்ளி சீருடைகளையும் புத்தகங்களையும் வேலைக்காரர்களின் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டார். மெல்ல மெல்ல இந்த வீட்டில் என் மீதான கொடுமைகள் தொடங்கின. என் இளைய குழுந்தன் மனைவி தீபா அடிக்கடி என்னிடம் சொல்வாள், அண்ணி, எவ்வளவு காலம் அண்ணனின் துக்கத்தையே சுமந்து கொண்டிருப்பீர்கள்? இனி வீட்டு வேலைகளில் உதவி செய்யுங்கள் என்பாள். ஒரு காலத்தில் இந்த வீட்டின் மகாராணியாக இருந்த நான் இப்போது வேலைக்காரியே போல வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினேன். நான் வேலை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து பழைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் நீக்கப்பட்டன. அவர்கள் செய்த அனைத்து வேலைகளும் என் தலைமேல் சுமத்தப்பட்டன. என்னால் அவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் எனக்கு எதிராக சதி செய்வதையும் நான் அறிவேன். ஆனால் நான் இப்போது என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பலவீனமான மற்றும் ஆதரவற்ற பெண். என்னிடம் 5 வயது குழந்தை மட்டுமே இருந்தது. அவனும் தன் தந்தையை நினைத்து அழுது கொண்டே இருப்பான். வீட்டில் உள்ளவர்களின் மாற்றத்தை கவனித்து என்னிடம் கேட்பான், அம்மா, அப்பா எங்கே போய்விட்டார்? அவர் போன பிறகு யாரும் நம்மை நேசிப்பதில்லையே என்றான். நான் அவனுக்கு ஆறுதல் கூறுவேன், மகனே, உன்னை யாரும் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் உன் தாய் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்றேன். ஒரு மாலை வேளையில் வீடு அமைதியாகவும் இருட்டாகவும் இருந்தபோது ஒரு வேலைக்காரி வந்து, உங்களை சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் அழைக்கிறார்கள். ஏதோ பேச வேண்டுமாம், ஹாலுக்கு வாருங்கள் என்று சொன்னாள். நான் கீழே ஹாலுக்கு சென்றபோது அவர்கள் மனைவிகள் முன்பே அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஏதோ ஒரு பெரிய முடிவை அறிவிக்கப் போவது போல அவர்கள் முகங்கள் சீரியஸாக இருந்தன. நான் பயந்து கொண்டே ஒரு ஓரத்தில் நின்றேன். என் குழந்தன்மாரின் தோரணையை பார்த்தபோதே இன்று ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று எனக்கு புரிந்ததையும் என் மூத்த குழந்தன் குல்தீப் தன் தொண்டையை சரிசெய்து கொண்டு பேசத் தொடங்கினான். அண்ணி, அண்ணன் இப்போது உயிருடன் இல்லே. இந்த வீட்டின் நிர்வாகத்தை கவனிப்பது இப்போது எங்கள் பொறுப்போ. உங்களுக்கு தெரியும், இப்போது விலைவாசி உயர்வு அதிகம் மற்றும் தொழிலிலும் லாபமும் இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டின் செலவுகளை கவனிப்பதுடன் உங்கள் இருவரின் பொறுப்பையும் ஏற்பது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்றான். அஜய் தன் அண்ணனின் பேச்சை வழிமுறைந்து சொன்னான். ஆமாம் அண்ணி, அண்ணன் சொல்வது சரிதான். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்போது ஒரு கைம்பெண் விடோ. கைம்பெண்கள் சமூகத்தில் நல்லதாக கருதப்படுவதில்லை. எங்களுக்கும் வளரும் குழந்தைகள் இருக்கிறார்கள். உங்கள் மகன் மிகவும் மரியாதை இல்லாதவன். அவன் எங்களுடைய குழந்தைகளுடன் விளையாடினால் அவர்கள் கெட்டுப் போவார்கள். நாளை ஊர் மக்கள் கேசவின் விதவை இந்த வீட்டில் இருக்கிறாள் என்று பேசுவார்கள். எங்கள் குழந்தைகளுக்கு திருமண பேச்சுக்கள் வரும்போது அது இடையூறாக இருக்கும் என்றார்கள். ஷூ அவர்கள் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நான் சொன்னேன், என் மகன் மரியாதை இல்லாதவன் அல்ல. அவனுக்கு நான் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவன் உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதில்லை. நான் விதவையானதில் என் தவறு ஏதுமில்லை. இந்த வீட்டை என் கணவர் தன் உழைப்பால் உருவாக்கினார். எங்களுக்காக பல வசதிகளை செய்து வைத்துள்ளார். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இதன் பொருள் என்ன? யாரை நான் என் உடன் பிறந்த தம்பிகளாக கருதினேனோ, யார் என் கணவர் முன்னிலையில் என்னை அண்ணி, அம்மா என்று அழைத்தார்களோ, அவர்கள் இன்று என்னை அந்நியமாக பார்ப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. குல்தீப்பின் மனைவி பார்வதி சொன்னால், அண்ணி, உண்மையில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனக்கும் தீபாவிற்கும் தோழிகள் வீட்டுக்கு வருவார்கள். நீங்கள் இங்கே இருப்பதை சொல்ல எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்றாள். யாரே நான் என் தங்கை போல கருதினேனோ அந்த தம்பிகளின் மனைவிகள் இன்று என்னை பழித்துப் பேசி வீட்டை விட்டு வெளியேற்ற துடித்தார்கள். ஷூ அவர்கள் முகத்தில் இருந்த அந்த வஞ்சக சிரிப்போ என் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இது என் கணவரின் வீடு, என் மகனின் வீடு.
நான் உங்கள் அண்ணி, என் வயதான தாயும் இப்போது இல்லை எனக்கு என்று யாரும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். என் தனிமையை பார்த்து இறக்கப்பட்டுதான் கேசவ் என்னை மணந்தார். இப்போது நான் எங்கே போவேன்? இந்த உலகில் உங்களைத் தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? என் கணவர் இறந்தவுடனேயே நீங்கள் என்னை இப்படி துரத்துவீர்களா? என்னை மறந்துவிட்டீர்களா? உங்கள் மகிழ்ச்சிக்காக என் கணவர் செய்த தியாகங்களை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு என் இளைய குழுந்தன் அஜய் சொன்னான், அண்ணி, உணர்ச்சிவசப்பட்டு பேசாதீர்கள். சட்டப்படி இந்த வீடு எங்களுக்கும் சொந்தம். ஏனென்றால் நாங்கள் அண்ணனின் தம்பிகள் மற்றும் இந்த வீட்டின் வாரிசுகள். நீங்கள் ஒரு அந்நிய பெண். உங்களைப் போன்ற ஒரு ஏழை பெண்ணுக்கு அவர் இந்த வீட்டில் இடமளித்தார். உங்களை தன் மனைவியாக்கிக் கொண்டார். உங்களை தரையிலிருந்து தூக்கி வானத்தில் உட்கார வைத்தார். எங்கள் அண்ணன் உங்களுக்கு செய்த உபகாரங்கள் போதும். இப்போது உங்கள் மகனை அழைத்துக் கொண்டு இந்த வீட்டை விட்டு போங்கள். உங்கள் மகனின் உரிமையைப் பற்றி பேசினால் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அண்ணன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தொழிலை நாங்கள்தான் கவனித்தோம். அவருடைய சிகிச்சைக்கே நிறைய பணம் செலவானது. அதனால் உங்கள் மகனுக்கு சேர வேண்டிய உரிமையே அண்ணனின் சிகிச்சைக்காக நாங்கள் முடித்துவிட்டோமோ? அது மட்டுமல்ல, அண்ணனின் கடைசி நாட்களில் நீங்கள் அவர் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தீர்கள். அவரிடம் எதையெல்லாம் இழுதி வாங்கினீர்களோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு அங்குல நிலத்தையோ ஒரு பைசாவையோ நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம். அண்ணன் இப்போது இல்லை. இனி உங்களையும் உங்கள் மகனையும் எங்களால் சுமக்க முடியாது என்றான். இதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் கைகூப்பி வேண்டினேன், கடவுளுக்காக இப்படி சொல்லாதீர்கள். நான் என் கணவருக்கு பணிவிடை செய்தது எந்த பேராசையாலும் அல்ல. அவர் என் கணவர். அவர்தான் எனக்கு எல்லாமும். எனக்கு சொத்து மீதோ நிலத்தின் மீதோ ஆசையில்லை. இந்த வீட்டின் ஒரு சிறிய மூலையில் என்னை இருக்க அனுமதியுங்கள். உங்கள் வீட்டு வேலைக்காரியாக கூட நான் இருக்கிறேன். தயவு செய்து என்னை வீதிக்கு தள்ளிவிடாதீர்கள். நான் வேறு எங்கே போவேன்? இந்த உலகம் மிகவும் கொடியது. ஒரு தனிப்பெண்ணாக என் மகனை அழைத்துக் கொண்டு எங்கே அலைவேன்? அவன் இன்னும் சிறுவன் என்றேன். ஆனால் அந்த கல்நெஞ்சுக்காரர்களிடம் என் கண்ணீருக்கு எந்த பலனும் இல்லை. பார்வதி கேலியாக சொன்னாள், அடட்டா, இங்கே வேலைக்காரியாக இருந்துவிட்டு மெல்ல மெல்ல வீட்டை ஆக்கிரமிக்கப் பார்க்கிறாயா? உன்னுடைய தந்திரங்களை நாங்கள் அறிவோம். அப்பாவியாக நடித்து எங்கள் கணவர்களை உணர்ச்சிவசப்பட வைக்கிறாய். ஆனால் அது நடக்காது. நீ இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றாள். குல்தீப்பும் அஜயும் அவள் பேச்சை ஆமோதித்து தங்கள் முடிவை சொன்னார்கள். உன் பொருட்களை மூட்டை கட்டு, கிளம்பத் தயாராகு என்றார்கள். நான் அழுது கொண்டே கெஞ்சினேன். அஜய் சொன்னான், அண்ணி, எங்களிடம் வீணாக செலவிட நேரமில்லை. இந்த வீட்டை வெற்றி எங்கள் பங்குகளைப் பிரித்துக் கொண்டு தொழிலையும் தனித்தனியாக பார்க்க முடிவு செய்துவிட்டோம். அதனால் இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. கிளம்பு. எங்கே போவாய் என்று எங்களுக்கு தெரியாது. ஏதாவது உறவினர் வீட்டுக்குப் போ, அல்லது அனாதை இல்லத்திற்குப் போ. அது உன் பிரச்சனை, எங்களுடையது அல்ல என்றான். என் கணவரின் தம்பிகளின் முகத்தை பார்த்தேன். அங்கே இரக்கத்தின் நிழல் கூட இல்லை. அவர்களிடம் கெஞ்சுவதில் பயனில்லை என்று புரிந்து கொண்டேன். என் மகனும் பயத்தில் என் கால்களை கட்டிக்கொண்டான். இவர்களது இரத்தம் உறைந்து போய்விட்டது. உறவுகள் அறந்துவிட்டன. நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். எனக்குள் இருந்த பலவீனமான பெண் மறைந்து இப்போது அங்கே தன்மானமிக்க கேசவின் மனைவி நின்றாள். நான் என் மகனை தூக்கிக் கொண்டு நிமிர்ந்து அவர்களைப் பார்த்து சொன்னேன், சரி, உங்கள் விருப்பப்படியே நான் போகிறேன். நான் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துகிறீர்கள். நீங்கள் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்றால் என் மகனும் இதற்கு உரிமையாளன்தான். என் கணவர் எப்போதும் தன் மகனின் எதிர்காலத்திற்காக பிரார்த்தித்தார். நான் போகிறேன், ஆனால் என் உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் முடிவை இனி கடவுள் கவனிப்பார் என்றேன். குல்தீப் ஏளனமாக சிரித்து சொன்னான், ஆமாம், போ, பெரிய
இவள் வந்துவிட்டால் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டாளாம். உன்னுடைய உரிமைக்காக வா, நாங்கள் காத்திருக்கிறோம். இங்கிருந்து கிளம்பு என்றான். நான் அங்கிருந்து திரும்பியபோது என் இளைய கொழுந்தன் மனைவி தீபா சொன்னாள், இங்கிருந்து எந்த விலை உயர்ந்த பொருளையும் எடுத்துச் செல்லாதே, நாங்கள் உன் பையை சோதனை செய்வோம் என்றாள். நான் சொன்னேன், உன் சொத்துக்கள் மீதோ நகைகள் மீதோ எனக்கு ஆசையில்லே. உன் காகித கப்பல்களை நீயே வைத்துக்கொள். என் கணவரின் அந்த ஒரு பையை தவிர நான் எதையும் எடுத்துச் செல்ல மாட்டேன் என்றேனு அஜய் சந்தேகத்துடன் கேட்டான். அந்த பையில் என்ன இருக்கிறது? அண்ணனின் பணப்பையை பற்றி பேசுகிறாயா? நான் இல்லை என்று தலை அசைத்து சொன்னேன். அதில் அவர் கைப்பட எழுதிய டைரிகள் உள்ளன. அவருக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்தது, உங்களுக்கு தெரியும். அதில் பல டைரிகள் உள்ளன. அவைதான் எனக்கு வேண்டும். அது என் கணவரின் கடைசி நினைவு. அதை எடுத்துச் செல்வதைத் தடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்றேன். பார்வதி சொன்னாள், சரி, அதை எடுத்துக்கொள், ஆனால் அறையிலிருந்து வேறு எந்த பொருளையும் எடுக்கக் கூடாதுயோட். நான் நிதானமாக சொன்னேன், என்னை நம்புங்கள். வேண்டுமானால் அந்த பையை சோதனை செய்து பாருங்கள். அதில் என் கணவர் எழுதிய கவிதைகளும் சில டைரிகளும் மட்டுமே இருக்கும். இதைக் கேட்டதும் அங்கே நிசப்தம் நிலவியது. பின்னர் குல்தீப் சிரித்துக் கொண்டே சொன்னான், வெறும் பழைய காகிதங்கள். தானே எடுத்துக்கொள். என் அன்பு பைத்தியக்கார அண்ணி கேட்பதற்கு ஏதாவது ஒருபடியாக கேட்டிருக்கலாம். பணமாக கேட்டிருந்தால் கூட யோசித்திருப்போம். உனக்கு அறிவே இல்லை. சரி, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்றுதான். நீ போன பிறகு அறையை சுத்தம் செய்யும்போது அந்த புத்தகங்களை பழைய பேப்பர் கடைக்குதான் போடவிருந்தோம். இப்போது நீயே எடுத்துக்கொள், ஆனால் இதையும் தாண்டி ஒரு ஊசியே கூட நீ எடுக்கக்கூடாது என்றான். அவர்களின் பேச்சிற்கு நான் பதிலளிக்கவில்லை. அமைதியாக என் மகனை அழைத்துக் கொண்டு என் அறைக்குச் சென்றேன். அங்கேதான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் கணவருடன் கழித்த நினைவுகள் நிறைந்திருந்தன. அறை கதவைத் திறந்ததும் என் கணவரின் வாசனை வீசியது. அது அவரது வாசனை திரவியம் மற்றும் மருந்துகளின் கலந்த மனம். என் கண்கள் மீண்டும் கலங்கின. அறை அவர் இருந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டது முதல் நான் அந்த அறையில்தான் அவருக்கு பணிவிடை செய்தேன். என் மகன் வேறு அறையில் தூங்குவான். அவர் இறந்த பிறகு நான் அந்த அறைக்கு செல்லவில்லை. இப்போது அங்கே படுக்கை காலியாக இருந்தது. மேஜையில் மருந்து பாட்டில்களும் காகிதங்களும் அப்படியே இருந்தன. மூலையில் இருந்த புத்தக அலமாரியில் என் கணவரின் புத்தகங்கள் இருந்தன. அலமாரியில் அந்த பை இருந்தது. அதில் அவருடைய மிகவும் விலைமதிப்பற்ற பொருட்கள் இருந்தன. அவர் அந்த கவிதைகளையும் டைரிகளையும் உயிருக்கு நிகராக நேசித்தார். அவர் என்னிடம் சொல்வார், பிரியங்கா, நான் ஏன் டைரி எழுதுகிறேன் என்றால் என் வாழ்க்கை கதையை என் மகன் வளர்ந்த பிறகு படிக்க வேண்டும். நான் எப்படி வெற்றி பெற்றேன் என்பதை அவன் அறிந்து என் உழைப்பை மதிக்க வேண்டும். அவனும் ஒரு உரைப்பாரியாகவும் நேர்மையாளனாகவும் மாற வேண்டும். நீ என் கவிதைகளையும் டைரிகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள். அவற்றை ஒருபோதும் வீணாக்க விடாதே என்று சொல்வார். அப்போது எனக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் இன்று இந்த உலகம் என்னை தனிமையில் விட்டபோது என் கணவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நடுங்கும் கைகளால் அந்த பையை எடுத்து என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். என் கணவரையே நான் சந்திப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. எனக்குள் ஒரு விசித்திரமான சக்தியும் அமைதியும் நிலவியது. நான் தனிமையில் இல்லை. என் மகனும் இறைவனும் என்னுடன் இருக்கிறார்கள் என்று தோன்றியது. என் கணவரின் ஆசைகள் எங்களுடன் இருக்கின்றன. கண்ணீர் மல்க அந்த அறையை பார்த்தேன். எங்கே நான் என் கணவருக்கு பணிவிடை செய்தேனோ, எங்கே அவருடன் அழகான தருணங்களை கழித்தேனோ, அந்த அறை இப்போது எனக்கு அந்நியமாகிவிட்டது. நான் மெதுவான அடிகளுடன் வெளியே வந்தேன். அவர்கள் அனைவரும் நான் போவதற்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள். என் கையில் என் கணவரின் நினைவுகள் நிறைந்த அந்த பை இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அஜய் சிரித்துக் கொண்டே சொன்னான், உன் புதையலை எடுத்துக் கொண்டாயா? இப்போது போ. மீண்டும் ஒருபோதும் இங்கே வராதேயு. நான் அவர்களைப் பார்த்தேன். என் பார்வையில் கோபமோ புகாரோ இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான இரக்கம் இருந்தது.
அவர்களின் அறிவீனத்தை பார்த்து நான் வருந்தினேன். இன்றி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளும் அந்த வாசலை பார்த்தேன். என் மகனின் கையை பிடித்துக்கொண்டு என் கணவரின் பையை தோளில் மாட்டிக்கொண்டு கேட் வரை சென்றேன். காவலாளி தலை குனிந்து கேட்டினை திறந்தான். என் கண்ணியத்திற்கும் தூய்மைக்கும் அவன் சாட்சியாக இருந்ததால் அவன் கண்களும் கலங்கியிருந்தன. நான் வாசலை தாண்டி சாலையில் கால் வைத்தேன். மாலே. பொழுது நீருட்டு இப்போது இரவின் கருமையாக மாறிக்கொண்டிருந்தது. என் மகன் ரஞ்சித் பயந்தான். அவனை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். எனக்குப் பின்னால் அந்த வீட்டின் கதவு நிரந்தரமாக மூடப்பட்டது. அது எனக்கும் என் கணவருடனான கடந்த காலத்திற்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பியது. என்னிடம் பணமோ நகையோ இல்லை. ஆனால் என் நெஞ்சோடு அணைக்கப்பட்ட என் மகனே எனது மிகப்பெரிய பலம். குளிர்ந்த காற்று வீசியது. எனக்கு தங்குமிடமில்லை. ஆனால் என் கணவரின் நினைவுகள் என்னை தாங்கிக் கொள்ளும் என்ற நம்பிக்கை இருந்தது. நான் ஒரு சிறிய பழைய குடிசை வீட்டை வாடகைக்கு எடுத்து என் வாழ்க்கையைத் தொடங்கினேன். பகல் முழுவதும் கூலி வேலை செய்துவிட்டு இரவில் என் கணவரின் டைரிகளைப் படிப்பேன். ஒருநாள் அந்த பையை துவைப்பதற்காக அதில் இருந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தேன். அப்போது பையின் அடியில் ஒரு தடிமனான அட்டை தைக்கப்பட்டிருப்பதை கவனித்தேன். ஏதோ சந்தேகம் வந்து அந்த தையலை பிரித்து பார்த்தபோது உள்ளே இருந்து ஒரு நீல நிற உறையும் ஒரு சிறிய வெள்ளிச்சாவியும் கீழே விழுந்தன. நடுக்கத்துடன் அந்த உறையை பிரித்தேன். அது என் கணவர் கேசவ் எனக்கு எழுதிய ரகசிய கணிதம். அதில் அவர் எழுதியிருந்தார், பிரியங்கா, என் தம்பிகளின் பேராசையை நான் அறிவேன். நான் இல்லாதபோது அவர்கள் உன்னை வீட்டை விட்டு துரத்துவார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் யாருக்கும் தெரியாமல் உனக்காகவும் ரஞ்சித்துக்காகவும் ஒரு பாதுகாப்பை செய்திருக்கிறேன். இந்த சாவி ஒரு வங்கி லாக்கருடையது. அதில் நான் உனக்காக சேர்த்த சொத்துக்களும் இந்த வீட்டின் உண்மையான உயிலும் உள்ளன. தைரியமாக போய் உன் உரிமையை மீட்டெடு பிரியங்கா. அந்த ரகசிய கடிதத்தின் மூலம் தன் உரிமையை மீட்டெடுத்தாள். துரோகம் செய்த குழந்தன்மார்கள் தலை குனிந்து நின்றார்கள். அன்பு இருக்கும் இடத்தில் கடவுளும் இருப்பார் என்பதற்கு இதுவே சாட்சி.